ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம +2 ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசனில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 2 சார்ஜஸ் கன்சிடர் பண்ணுறேன். ரெண்டுமே பாயிண்ட் சார்ஜஸ். ஒன்று Q, இன்னொன்று Q0. ஓகேங்களா? இதில் Q வந்து சோர்ஸ் சார்ஜ், Q0 வந்து டெஸ்ட் சார்ஜ். ஓகேங்களா? இந்த 2 சார்ஜஸும் Rன்ற டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆகிருக்கு. Q0ன்றது Pன்ற பாயிண்டில் இருக்குது. இந்த மாதிரி 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தால் கூலம்ஸ் லா வச்சு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் எழுதலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Q into Q0 by R² into R cap. இந்த இடத்துல Kன்றதோட வேல்யூ நமக்கு தெரியும். K equal to 1/4 epsilon naught. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு Qன்ற ஒரு சார்ஜ் வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. அந்த ரீஜனுக்குள்ளே ஒன்று ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லைனா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் இட் வில் டிபெண்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி சார்ஜ். அது பாசிட்டிவாக, 2 சார்ஜும் பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை பொறுத்து மாறும். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாம். the force experienced by the unit charge. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை தி யூனிட் சார்ஜ். நான் இதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். E vector is equal to F vector by Q0. இப்போ நமக்கு எஃப் வெக்டருக்கான வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த Q0ம் மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதும் கேன்சல் ஆயிரும். எனக்கு மீதம் இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் 1/4 pi epsilon naught Q by R² into R cap. This R cap is nothing but the unit vector pointing from Q to P. நீங்கள் ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினேஷன் கேட்டால் இதை தான் எழுதணும். இதை எழுதிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இந்த 3rd பாயிண்ட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அண்ட் இதோட SI யூனிட் நியூட்டன் பர் கூலும். ஓகேங்களா? மேலே ஃபோர்ஸ் இருக்குது, ஸோ நியூட்டன். கீழே என்ன இருக்குது? சார்ஜோட SI யூனிட் கூலும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பர் கூலும். ஓகேங்களா? இப்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க புக்கில். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இஃப் த சார்ஜ் Q இஸ் பாசிட்டிவ், இந்த சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா the electric field points away from the source charge. இந்த ரெட் கலரில் இருக்க ஏரோ மார்க் பாருங்கள். அந்த நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது என்ன ஆகும்? it will points away from the point the source charge. ஓகேங்களா? சோர்ஸ் சார்ஜ்லேருந்து அவே போகும். என்னோட சோர்ஸ் சார்ஜ் இதே என்னோட சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா இட் வில் கம் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் சார்ஜ். ஓகேங்களா? அப்போ ஏரோ மார்க் பாருங்கள். கீழே இருக்க பிக்சரில் ஏரோ மார்க் மாறி இருக்கும். நீங்கள் ரெட் கலரில் இருக்க ஏரோ மார்க் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இது ஏன் நான் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் இதே வந்து பாயிண்டிங் வெக்டர் பாருங்களேன். ஆர் கேப் யூனிட் வெக்டர் ரெண்டும் பாருங்கள், ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். அது மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பாசிட்டிவாக இருக்கும் போது இட் வில் பாயிண்ட் அவே, நெகட்டிவாக இருக்கும் போது இட் வில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் சார்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இப்போது நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா E vector is equal to F by Q0 பார்த்தோம். இப்போ அதே மாதிரி எஃப்க்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த Q0 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிரும். அதாவது F vector equal to Q0 into E vector. Then if the electric field at point P இருக்கிறதா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா, then the force experienced by the test charge Q placed at the point P can be given by this expression. Next point பாருங்கள். The electric field is independent of the test charge. நமக்கு Q0ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா எழுதும் போது நமக்கு Q0 வரவே வராது. அது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் ஆல்வேஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ் அண்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் தி சோர்ஸ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q0ன்ற சார்ஜ் எந்த வகையிலும் எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். 4th பாயிண்ட் பாருங்கள். Since the electric field is a vector quantity, at every point in space this field has unique direction. அதோட டைரக்ஷன் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். என்னோட சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. P, Q, R 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு ஒன்னொன்றுக்கும் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைஞ்சிருக்கேன். அதாவது இபி, இக்யூ, இஆர். சப்போஸ் நம்மளோட ஃபார்முலா படி நமக்கு ஆர் ஸ்கொயர் கீழே வந்தது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டைரக்ஷன் வந்து யூனிக்காக இருக்கும், மாறி மாறி வரும். ஓகேங்களா? சப்போஸ் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டே இருந்தால் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும். டிஸ்டன்ஸ் தூரமாக போக போக என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வீக்கர் ஆகிட்டே போகும். அண்ட் தி டைரக்ஷன் வில் பி யூனிக். நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். The test charge Q0 is taken sufficiently small. அதாவது ஏன் வந்து டெஸ்ட் சார்ஜ் வந்து நம்ம Q0 ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக எடுத்துக்கணுன்னா, சப்போஸ் இந்த Qன்ற சார்ஜை விட Q0 பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த என்ன ஆகும்னா, Q0 வந்து Qவை ஒன்று அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா ரிப்பல் பண்ணும். பட் நமக்கு ஸ்மாலாக இருந்தால் தான் நமக்கு Qவோட இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் Q, that source charge, but it is independent of the test charge Q0. அதனால் நம்ம Q0 எடுக்கும் போது sufficiently ஸ்மாலாக எடுத்துக்கணும். ஸோ தட் இட் வில் நாட் bring the test charge. அதை மூவ் பண்ணக்கூடாது டெஸ்ட் சார்ஜை. அதே மாதிரி அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதோட நேச்சரை மாடிஃபை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்கள். The expression of electric field is valid only for point charges. இந்த இடத்துல நம்மளோட சார்ஜ் வந்து பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் வேலிட். அப்போது எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் கண்டினியூஸாக அப்புறம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தால் ஸ்பியர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கேல்குலஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபார்முலா அதுக்கேற்ற மாதிரி மாறும். அது நம்ம பின்னாடி வர செக்மெண்ட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். There are two kinds of forces of electric field. ரெண்டு இருக்குது. ஒன்று யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்னொன்று நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்ப்போம். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டைரக்ஷனும் சேமாக இருக்கும், மேக்னிடியூட்டும் சேமாக இருக்கும். The uniform electric field will have same direction and constant magnitude at all points in the space. இந்த பிக்சரை பாருங்கள். இதோட லென்த்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது மேக்னிடியூட்டும் ஒரே மாதிரி இருக்கும், டைரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு will have different directions or different magnitude or both at different points in the same space. இந்த ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இருக்க டயக்ராம் பாருங்கள். இது மேக்னிடியூட் மாறி இருக்குது. இந்த லென்த்து பாருங்களேன், மூணு விதமாக இருக்கும் லென்த்து. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்டும் இருக்கும். கீழே இருக்க டயக்ராமில் இருக்க மாதிரி டைரக்ஷனும் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி இருந்தால் அதை நம்ம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நமக்கு க்ரியேட் ஆகிறது, பாயிண்ட் சார்ஜ் மூலிமா க்ரியேட் ஆகிற எல்லா ஃபீல்டுமே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். The electric field created by a point charge is basically non-uniform. This non-uniform எப்படி இருக்கும்னா, it will arrive both in direction and magnitude. ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. ஒன்று 3 மார்க்கில் கேட்பாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இன்னொன்று லாங் ஆன்சரில் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். தேங்க்யூ.